உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. எப்போ பிடிச்சது? ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடினா நான் டூர் போகலான்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஒரு 10:30 இருக்கும். 10:30 இருக்கும். என்னை பஸ் ஏற்றி விட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்தாங்க. தாளம்பூ வாசம் அடிச்சுது. அப்புறம் நான் கேட்டேன், மாமா எனக்கு தாளம்பூ வாசம் அடிக்குது, உங்களுக்கு அடிக்குதான்னு கேட்டேன். இல்லை எனக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. பையன் அந்த பக்கத்தில் அந்த பையனை கேட்டேன், எனக்குலாம் அடிக்கல சித்தி அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் பஸ் ஸ்டாண்டு போய் உட்காந்தேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் பஸ். அப்புறம் எனக்கு காய்ச்சல் குளிர் பயங்கரமாக தலைவலி ஃபுல்லாக இதாகிடுச்சு. நல்லா போனேன். அப்புறம் சொட்டருக்கு எல்லாம் எடுத்து போத்தி இருந்தா கூட எனக்கு அந்த குளிர்லாம் போகல. அப்புறம் நான் உடனே ஃபோன் பண்ணிட்டேன், நான் டூர் போகலம்மா, நீ வந்து என்னை கூப்பிட்டு போய் நான் பக்கத்து ஊரில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தார். எங்கள் வீட்டு கேட்டை நான் இந்த கையில் பிடிச்சேன். அந்த கேட்டை இந்த கையில் பிடிச்சதுமே மேலே இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட்டை அப்படியே என்னை பிடிங்கி என்னை அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. என் கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த கேட்டு இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால் என் வீட்டுக்குள்ளே வர முடியல போல. ஏன் கேட்டில் என்ன சக்தி இருக்கு? அது என்னன்னு தெரியல. நான் நல்ல நேரம் பார்த்து தான் வச்சா